மஞ்சள் நிற கதை. கால்களுக்கிடையே இருந்த மண் சட்டியில் சிரமப்பட்டு மூத்திரம் இருந்தாள் அம்மா. கொஞ்சமாய் கசிந்த செந்நிறத்தில் பிடிசோர் அள்ளி போட்டிருந்தோம். விடியலில் பருக்கைகளில் நோய்மையின் மஞ்சளேறி இருந்தது. அதன் தீவிரத்தை பதட்டத்தோடு நசுக்கி பார்த்தோம். பிசுபிசுத்தது துக்கம். அம்மாவின் கண்களையே பார்த்து கொண்டிருந்த எங்களில் மஞ்சள் துயரமாய் இறங்கிக் கொண்டிருக்க, ஊசிக்கும் மாத்திரைக்குமாய் எங்களின் தொழுவத்தில் இருந்த தாயும் கன்றும் இந்திய ரூபாயாக மாற வேண்டியிருந்தது. நிகழ்ந்துவிடும் என்று ஒரு அதிசயத்திற்காக காத்திருந்தோம். மஞ்சள் நிறம் இவ்வளவு பயத்தை ஒருபோதும் எங்களுக்கு தந்ததில்லை. இறுதியாக ஒரு சிறிய தாவரத்திடம், அதன் மீச்சிறு இலைகளிடம் மண்டியிட்டோம். அம்மாவின் கண்களை வெண்மையாக்கும்படி அதனிடம் வேண்டிக் கொண்டோம். இலைகளின் கசப்பு குருதியில் இயங்க மஞ்சளும் வலியும் மெல்ல நீங்கிச் செல்வதாய் அம்மா எழுந்தாள். பிறகொரு நாள் அப்பாவும் நானும் காமாலையின் மஞ்சளை மருத்துவமனையின் பிரம்மாண்ட சுவருக்கு பூசி அழகூட்டுவதாய் கனவு கண்டேன். அக்கா இக்கனவிற்கு கீழாநெல்லி என்று பெயரிட்டாள். நீண்ட நாட்களுக்கு பிறகு முற்றத்தில் லாந்தரை சுற்றி அமர்ந்தபடி தாவரங்களாய் துக்கமற்ற நிறங்களாய் நாங்கள் ஒருவருக்கொருவர் புன்னகைத்தோம். வாய்விட்டுச் சிரித்தோம். விழிகளில் ஈரம் மஞ்சளாய் பொங்கித் ததும்ப. கவிஞர் வெயில்.